வணக்கம். எடப்பாடி பழனிசாமியின் கதை முடிந்துவிட்டது. நேற்று வெளியான நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பின் மூலமாக ஒட்டுமொத்த அதிமுகவின் தொண்டர்களும் மகிழ்ச்சியடைந்து விட்டார்கள். 4 முன்னாள் அமைச்சர்களையும் எடப்பாடி பழனிசாமியும் தவிர ஒட்டுமொத்த அதிமுகவும் ஒன்றிணைவதற்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பாராத விதமாகத்தான் நேற்று உயர்நீதிமன்ற தீர்ப்பு ஒன்று வழங்கியிருக்கிறது. யாரை கேட்டு பொதுச்செயலாளர் என்ற பெயரை பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்ட நீதிமன்றம் அதற்கு மன்னிப்பையும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டுள்ளார். இதனால் ஒட்டுமொத்தமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுவதாக இதன் மூலமாக சசிகலா அவர்கள் தெரிவித்திருக்கிறார். 95% அதிமுக சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஒன்றிணைவதற்கு ஏற்பாடுகள் நடந்து முடிந்துவிட்டன. எடப்பாடி பழனிசாமி மட்டும் பதவியிலிருந்து முழுமையாக ஒரு இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியிலிருந்தும் நீக்கிவிட்டால் அவருக்கும் அதிமுகவிற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது என்ற அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை சசிகலா அவர்கள் வெளியிட்டு விடுவார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்கக்கூடிய உறவானது சசிகலா அவர்கள் மூலமாக வந்ததுதான். அன்று கூவத்தூரில் சசிகலா அவர்கள் பன்னீர்செல்வம் அவர்களிடம் இருந்து முதல்வர் பதவியை பறித்து எடப்பாடிக்கு கொடுக்காமல் இருந்திருந்தால் 3வது முறையாக அதிமுக வெற்றியடைந்திருக்கும். அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கொடுக்காமல் செங்கோட்டையன் அவர்களுக்கு சீனியாரிட்டி என்ற அடிப்படையில் கொடுத்திருந்தால் இன்றும் அதிமுக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தழுவியிருக்கும். அதிமுகவில் அதிக வயது மூத்தவராக மட்டுமல்ல, அனுபவசாலியும் பொறுமைசாலியும் அவருக்கு அதிக அளவு இருக்கிறது. சிந்திக்கக்கூடிய திறனும் செங்கோட்டையன் அவர்களுக்கு இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. நீதிமன்றம் கூறிய ஒரே ஒரு வார்த்தை, பொதுக்குழுவே அவசரமாக கூட்டியதற்கான காரணம் என்ன? ஏற்கனவே சிறைக்கு செல்வதற்கு முன்பாக சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளராக பதவி பிரமாணம் எடுத்துவிட்டார் மாவட்ட செயலாளர்கள் முன்னிலையில். பிறகு எப்படி நீங்கள் பொதுச் செயலாளராக அறிவிக்கப்பட்டீர்கள்? சசிகலா அவர்கள் தொடர்ந்த வழக்கும் பன்னீர்செல்வம் அவர்கள் தொடர்ந்த வழக்கும் நீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கக்கூடிய நிலையில் நீங்கள் எப்படி பொதுச்செயலாளர் என்ற வார்த்தையை பயன்படுத்த முடியும் என்ற கேள்வியே தற்பொழுது நீதிமன்றம் தெரிவித்திருப்பதால் இதற்கு மன்னிப்பு கேட்டுள்ளார். இனி பொதுச்செயலாளர் வார்த்தையை பயன்படுத்த மாட்டேன் என்றும் கூறியுள்ளார். இதனால் எடப்பாடியின் கதை முடிந்துவிட்டதாக கூறப்படுகிறது.